ஏனையவர்கள் அத்தனை பேரும் புதிதாக அரசியலுக்குள் வந்திருக்கின்றார்கள். அங்கு செல்கின்ற போது பிரச்சனை அவர்களுக்கு புதுசாக இருக்கும், நாங்கள் செல்கின்ற போது பிரச்சனைகள் பழசாக இருக்கும். இதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களோடு போராட்டம் செய்ய வேண்டும். ஜனநாயக ரீதியாக நடைபெறுகின்ற ஒரு தேர்தலின் ஊடாக மக்கள் வாக்களித்து அதனூடாக நாங்கள் வெற்றி பெற்று ஒரு சபைக்கு செல்கின்ற போது எமது மக்கள் நலம் சார்ந்து பிரச்சனைகள் பேசப்படுகின்ற போது அங்கு தைரியமான முறையிலே நெஞ்சை நிமித்தி குரலை உயர்த்தி பேசி இந்த மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வாறானவர்களைத்தான் இன்று மக்கள் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய தேவைப்பாடு இருக்கின்றது. எனவேதான் இந்த தேர்தல் என்பது மிகவும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இருக்கின்றது. இந்த தேர்தலில் நாங்கள் எவ்வாறான தீர்மானங்களை எடுத்தாலும் நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. இதனை நான் பல இடங்களிலும் கூறியிருக்கின்றேன். எனவேதான் எனது அருமை மீராகாணி வாழ் மக்களே, நீங்கள் மிகவும் புத்தி உள்ள மக்கள், நன்றாக சிந்திக்கக்கூடிய மக்கள், இந்த கிராமத்திலே நீண்ட காலமாக தன்னையும் தனது தொழிலையும் குடும்ப உறவினையும் அர்ப்பணித்து செயல்பட்ட ஒருவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதனூடாக இங்கிருக்கின்ற பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். எதிர்கால திட்டங்கள் பற்றி நீண்ட நேரம் உங்களிடத்திலே உரையாற்றி இருந்தார். இன்று இந்த மீராகாணி வட்டாரத்திலே போட்டியிடுகின்ற ஏனைய கட்சி வேட்பாளர்களோடு அவரை நீங்கள் உட்படுகின்ற அடிப்படையில் வயதிலே ஒரு முதிர்ந்தவராக இருக்கின்றார், அனுபவத்தில் கூடியவராக இருக்கின்றார். தயவு செய்து எனது அருமை மீராகாணி வாழ் மக்களே, அவரை நீங்கள் தோற்கடித்து விடாதீர்கள். இன்று ஐக்கிய தேசிய கட்சியிலே போட்டியிடுகின்றவர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிலே போட்டியிடுகின்றவர்கள் என்று பார்க்கின்ற போது 2002ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் வாழைச்சேனைக்கு சமைக்க சென்ற 2 முஸ்லிம் இளைஞர்களை தீயிலே போட்டு எரித்து கொலை செய்தவர்களினுடைய கட்சியிலும் போட்டியிடுகின்றார்கள். எமது தலைவர் என்ன சொன்னது? ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருக்கின்ற போது அவர்களுடைய பாசறையிலே ஆட்சியிலே நீங்கள் தவழ்ந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று என்ன நடைபெறுகின்றது? கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த வேறாற்பட்டு பிரதேச சபைக்கான தேர்தலில் போட்டியிடவில்லை. ஏன்? ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவ் ஹக்கீம் அவர்களுக்கும் இடையிலே தேர்தல் கால உடன்படிக்கை ஒன்று செய்து கொள்ளப்படுகின்றது. அந்த தேர்தல் கால உடன்படிக்கையின் பிரகாரம் வேறாற்பட்டு இந்த வட்டாரத்திலே சபையிலே அவர்கள் போட்டியிடவில்லை. ஏன்? இதுதான் பிரச்சனை. அவர்கள் 2 பேருக்கு இடைப்பட்ட ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது. நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிடுகின்ற வட்டார சபையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிடக்கூடாது, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிடுகின்ற வட்டாரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிடக்கூடாது என்று அங்கே ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இறுதி நேரத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி வேட்புமனு தாக்கல் செய்யாமல் அவர்களால் அந்த விடயத்தினை செய்ய முடியாமல் போனது. இதுதான் அவர்களுக்கு செய்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தமாக இருக்கின்றது. எனவேதான் எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, எனது அருமை தாய்மார்களே, நீங்கள் அனைவரும் எதிரே வருகின்ற 6ஆம் தேதி எமது தனித்துவ கட்சி, ஒரு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற கட்சி, அந்த கட்சியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களோடு இவரை நீங்கள் ஒப்பிட வேண்டும். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து அவரை இந்த மீராகாணி வட்டாரத்தினுடைய ஒரு வெற்றி வேட்பாளராக அந்த வர்த்தமானியிலே பெயரிட வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, மீண்டும் ஒரு தடவை நான் இந்த மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த தேர்தலில் சிக்கந்தர் அவர்கள் வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி கண்டாலும் சரி,
ஒரு நாளேனும் வேறவர் பற்றி பிரதேச சபையிலே ஒரு பிரதேச சபை உறுப்பினராக இருப்பார் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவேதான் இந்த கூட்டத்தினை நடாத்துவதற்கு இடவசதியை தந்தை புறக்கணித்து விட்டு நீங்கள் எவ்வாறு 2 பேர் இருக்கின்ற தனிநபர் இருக்கின்ற சின்ன சின்ன உலங்குகளுக்கெல்லாம் கொங்கிரீட் வீதிகளாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். இதனை எதிர்த்து போராடியவன் நான். அது மாத்திரமல்ல, பிரதேச சபை உறுப்பினராக இருந்த போது எனது வட்டாரத்திலே ஒரு வாசிய சாலை ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று பிரேரணையை போட்டு அந்த பிரேரணையை நாங்கள் வெற்றி பெற்று அதனூடாக ஒரு பிரதேச சபையில் இயங்குகின்ற ஒரு வாசிப்பு நிலையத்தை உருவாக்குகின்ற போது பல்வேறுபட்ட சவால்களை சந்தித்தவன் நான். அந்த நேரத்தில் செயலாளராக இருந்தவர் சொன்னார், தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் உங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது என்று. ஒன்றும் சொல்லல. அடுத்த கிழமை ஏற்கனவே நான் சொன்னது போன்று படித்த சமூகம், பண்பான சமூகம், சிந்திக்கக்கூடிய சமூகம், ஆற்றல் மிக்க சமூகம், தயவு செய்து அவரை தோற்கடித்து அவருக்கு வாக்களிக்காமல் விட்டு அவரை நீங்கள் அவமானப்படுத்தி விடாதீர்கள், அவரை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள் என்று இந்த வீராகடி மக்களிடத்திலே நான் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அவரை ஒரு வெற்றி பெற்ற வேட்பாளராக இருக்க வேண்டும். உங்களது உரிமை குரலாக அவரது குரல் அங்கே சபையிலே ஒலிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் அவரை ஒரு வெற்றி பெற்ற வேட்பாளராக நீங்கள் அவரை எங்களது சபைக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் சுயேட்சை குழு, நாங்கள் தோற்பதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. கட்சிகள் தோல்வி அடைகின்ற போது ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு சுயேட்சை குழு முன்னிலையிலே ஒரு கட்சி ஒரு வட்டாரத்திலே தோல்வி அடைகின்றது என்றால் அது வரலாறு. ஒரு வட்டாரத்தில் அத்தனை அரசியல் கட்சிகளுக்குள்ளும் ஜனாதிபதியினுடைய 159 பெரும்பான்மைக்குள்ளும் பாராளுமன்றத்தினுடைய அதிகாரத்துக்குள்ளும் ஒரு கட்சி தோல்வி அடைந்து அந்த வட்டாரத்திலே ஒரு சுயேட்சை குழு வெற்றி பெறுகின்றது என்றால் அதுதான் தனித்துவம், சரித்திரம் படைக்கும். இதுதான் அதனுடைய அர்த்தம். இவ்வாறான சூழ்நிலையில் கடந்த 5 வருட காலங்கள் மக்களுக்கு நிறைவான பணிகளை எங்களால் செய்ய முடிந்தது. சபையை ஆட்சி செய்யும். ஆனால் வேறார்பட்டி பிரதேச சபையை பொறுத்தவரையில் எந்த ஒரு கட்சியும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. அதே நேரம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொள்ளும். அவ்வாறு பெற்றுக்கொள்கின்ற போது 2 கட்சிகளும் ஒருபோதும் ஒன்று சேராது. 2 கட்சிகளும் உலர்ந்த மண்ணும் ஈர மண்ணும் ஒருபோதும் ஒட்டாது. அவ்வாறு வருகின்ற போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஆட்சி அமைப்பதா அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைப்பதா என்பதை தீர்மானிக்கின்றவர்களாகவும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கின்றவர்களாகவும் இருவரும் அங்கே சபையிலே இருப்போம். ஆட்சியை தீர்மானிக்கின்ற போது மிகப்பெரிய கேள்வி எழுகின்றது. தீர்மானிக்கின்ற ஆட்சிக்குள் எங்களுக்கான அதிகார பங்கீடு என்ன என்பது முதலாவது கேள்வி. தீர்மானிக்கின்ற ஆட்சிக்குள் எங்களுக்கான அதிகாரம் என்ன? தமிழ் தேசிய கூட்டமைப்பு நினைக்கின்றது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஆட்சி அமைக்க கூடாது என்று. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் நினைக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைக்க கூடாது என்று. இவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் அங்கே பேரும் பேசும் சக்தியாக இருப்போம். எங்களுக்கான அதிகாரம் என்ன? இதுதான் கேள்வி. இன்ஷா அல்லாஹ் இந்த மீராகடி வட்டாரத்தில் இருந்து இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்ற ஒரு விடயம், இந்த தேர்தலில் நாங்கள் 2க்கு மேற்பட்ட ஆசனங்கள் அல்லது 2 ஆசனங்களை பெறுகின்ற போது அதைத்தான் சொல்லியிருக்கின்றோம், தனித்துவம் சரித்திரம் படைக்கும் என்று. வரலாற்று சரித்திரம், இலங்கை அரசியல் வரலாற்றிலே முதல் தடவையாக ஒரு வரலாற்றை எமது சுயேட்சை குழு கூட்டு சின்னம் வெற்றி அடையும் என்பதை
இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தீர்மானிக்கின்ற ஆட்சிக்குள் எங்களுக்கான 2ஆம் கட்ட பதவி நிலை, ஒரு பிரதி தவிசாளர் பதவியை இந்த வேறவர் பற்றி முஸ்லிம் பிரதேசத்திற்கு கொண்டு வந்து தருவேன் என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அரசியலிலே 25 வருட காலங்கள் அனுபவம், எனக்கு முதல் 40 வருட கால அரசியல் அனுபவம், 5 வருட காலங்கள் பிரதேச சபையிலே பிரதித்துவ அரசியலை செய்தவன், அதற்கு முன்பட்ட 20 வருட காலங்கள் பிரச்சார அரசியலினூடாக இந்த மாவட்டத்தினுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய பாராளுமன்ற பிரதித்துவம், மாகாண சபையினுடைய பிரதித்துவத்தை பெறுவதற்கு 25 வருட காலங்களாக நாங்கள் போராடியவர்கள். இன்று முஸ்லிம் காங்கிரஸ் எங்களது கட்சி கடந்த பல தேர்தல்களிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்காக வேண்டி நாங்கள் பல்வேறுபட்ட தியாகங்களை செய்தவர்கள். இன்று இந்த கட்சியிலே போட்டியிடுகின்றவர்களை நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும். அவர்களினுடைய அனுபவம் என்ன, அவர்களினுடைய திட்டமிடல் என்ன என்பதை மக்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்நாளை அர்ப்பணித்து இந்த மக்களினுடைய அபிவிருத்திக்காக, இந்த மக்களினுடைய தேவைக்காக இரவு பகலாக இந்த மக்களுக்காக சேவையாற்றிய ஒருவர். அவர் அந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும். இன்று கேட்கின்றார்கள், ஒரு போனஸ் ஆசனம் கிடைத்தால் என்ன செய்வது? வெற்றி பெறுகின்ற ஒரு வேட்பாளரை பார்த்து நம்ம போனஸ் ஆசனத்தை பற்றி பேசணும். மக்கள் வாக்களிப்பாங்க. இவ்வளவு பெரிய சேவையை செஞ்ச ஒரு மனுஷனுக்கு வாக்களிக்காம பணக்கும் பரப்புக்கும் வாக்களிச்சு ஏன் அவரை அவமானப்படுத்த போறீங்க? ஓட்டு போடாமல் தோற்கடித்து ஒரு போனஸ் ஆசனம் கிடைத்தாலும் இன்ஷா அல்லாஹ் வேறார்பட்ட பிரதேச சபையிலே அவரும் ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு இந்த நீராவணி மக்களினுடைய ஒரு உரிமை குரலாக அவருடைய குரல் வேறார்பட்ட பிரதேச சபையில ஒலிக்கும் என்பதை எதிர்க்கட்சிகளை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.